رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஹூத் ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது? இதுக்கான ஆன்சர் சபா. இந்த உலகில் அன்புக்கு ஒருவரை உதாரணமாக காட்ட வேண்டும் என்றால் முதலில் அம்மாவை தான் சொல்வோம். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தன் பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுபவர் தான் தாய். இந்த அன்பிற்கு வேறு எந்த அன்பும் ஈடாகாது. அப்படி இதைவிட ஒருவரால் அன்பு காட்ட முடியும் என்றால் அது நம்மை படைத்த இறைவனால் மட்டுமே முடியும். ஒரு தாய் அன்பை விட 70% மேலான அன்பு கொண்டவன் தான் அல்லாஹ். தன்னை வணங்குவதற்காக தான் மனிதனை படைத்தான். 24 மணி நேரமும் தன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என சொல்லவில்லை. ஒரு 5 வேளை மட்டும்தான் கடமையான வணக்கமாக இருக்கிறது. 365 நாட்கள் ஒரு வருடத்திற்கு உள்ளது. அதில் 30 நாட்கள் மட்டும்தான் தனக்காக தான் படைத்த மனிதன் நோன்பு வைக்க வேண்டும் என சொல்கின்றான். மற்றபடி இந்த உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் மனிதனுக்கு வசமாக்கி தந்துள்ளான். ஆனால் மனிதன் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதையே மறந்து அவனை வணங்காமல் முழுக்க முழுக்க இந்த உலக இன்பங்களில் மூழ்கி விடுகின்றான். தவறுகளை செய்கின்றான். பிறகு ஒரு கட்டத்தில் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா மூலம் திரும்ப மீளும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றான். அவனை மன்னித்து அவனுக்கு தேவையானதை தருகின்றான். எத்தனை முறை தவறு செய்து மன்னிப்பு கேட்டாலும் திரும்ப திரும்ப மன்னித்து கொண்டே இருக்கின்றான். இதுதான் அல்லாஹ்வின் அன்பு. நம் மீது அல்லாஹ் வைத்துள்ள அன்பை, கருணையை காட்டுகிறது. தன்னிடம் கையேந்துபவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் நினைத்தால் தன்னை வணங்காதவர்களை இந்த உலகத்தை ஒரு நொடியில் அழித்து விடலாம். அழித்து புதியதாக தன்னை மட்டும் வணங்கும் உலகத்தை உருவாக்க முடியும். எப்படி விண்ணுலகம் இருக்கிறது? மலக்குமார்கள் முழுக்க அல்லாஹ்வுக்காகவே வாழ்பவர்கள். தூக்கமில்லாமல் அல்லாஹ்வை 24 மணி நேரம் வணங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பசி, தாகம் எதுவும் இருக்காது. அதை தாண்டி அல்லாஹ் நம்மை படைக்க காரணம், எல்லா வசதிகளும் இருந்து தன் குரலை இதுவரை கேட்காத, தன்னை காணாத ஒரு மனிதன் தன்னை எப்படி வணங்குகின்றான் என்பதை சோதிக்கவே மனிதனை படைத்துள்ளான். தன்னால் படைக்கப்பட்ட இப்லீஸ் தனக்கு எதிராக மாறிவிட்டான் என அறிந்தும் அவனை அழிக்காமல் விட்டு வைக்க காரணம், மனிதன் ஆசை காட்டும் அவன் பேச்சை கேட்கிறானா, இல்லை இதுவரை தன்னை காணாத தன் பக்கம் வருகிறானா என்பதை அறியதான். சோதனைக்காக தான் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என நாம் வெற்றி பெற ஒவ்வொரு வழியையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு கூறியுள்ளான். அதை சரியாக பொருள் உணர்ந்து ஓதினால் நிச்சயம் நாம் வழி தவறி போக மாட்டோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்த அற்கொடைக்கு நன்றி செலுத்துவோம். பொறுமையுடன் இருப்போம். அப்படி பொறுமையுடன் இருந்தால் நினைத்து பார்க்காத கூலிகளை தருவான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். சில பேருக்கு 20 வயதில் நல்ல வாழ்க்கை அமையலாம். சிலருக்கு 25 வயதில் அமையலாம். சிலருக்கு 30, 35, 40 என அமையலாம். ஏன் 50 கூட அமையலாம். தனக்கு நல்வாழ்வு அமையாத போது அவன் மட்டும் நன்றாக இருக்கிறாரே, அல்லாஹ் எல்லாவற்றையும் அவருக்கு மட்டும் தந்துள்ளானே என நினைத்தால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். மேற்கொண்டு எந்த முயற்சிகளிலும் ஈடுபட மாட்டோம். அவருக்கு மட்டும் ஏன், இவருக்கு மட்டும் ஏன் என மற்றவர்கள் மீது பொறாமைப்பட வைத்து நம்முடைய நற்செயல்களை நாமே அழித்து விடுவோம். இதுவே தொடர் தோல்வி, எந்த நல்வாய்ப்பும் வராமல் வாழ்க்கையே தோல்வியாக இருக்கும் நிலையில் நமக்கானது இன்னும் நமக்கு வரவில்லை, அந்த நேரம் கைகூடி வரவில்லை, ஆனால் இது நமக்கு வந்தே தீர வேண்டும், அல்லாஹ் தருவான் என நினைத்து பார்த்தால் அதற்கான முயற்சி நாம் இன்னும் அதிகம் செய்வோம். அல்லாஹ்விடம் இன்னும் அதிகம் துவா செய்வோம். நம்முடைய இந்த பொறுமையை பார்த்து நாம் கேட்டதை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தந்தே தீர்வான். பொறுமையாளர்களுடன் தான் நான் இருப்பேன். பொறுமையின் கூலி சிறந்தது. பொறுமையாளர்களுக்கு வெற்றி நிச்சயம் என பொறுமையை பற்றி அல்லாஹ் சும்மா நம்மை தேற்றுவதற்காக கூறவில்லை. பொறுமைக்கு அவ்வளவு பெரிய பரிசு நிச்சயம் இருக்கு. ஒவ்வொரு முறை வாழ்க்கையில் கஷ்டம், நோய், இழப்பு, வறுமை என எது வந்தாலும் சரி, நிரந்தர இல்லாத இந்த உலகத்தில் இதுவும் நிரந்தரமில்லை. இது நம்மை விட்டு கடந்து போய்விடும். கஷ்டத்திற்கு பின் நிச்சயம் லேசி இருக்கிறது. கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது என நினைத்து பாருங்க. சஹாபாக்களுக்கு இருந்த அந்த மனது நமக்கு வந்துவிடும்.
நல்லடியார்களுக்கு இருந்த எண்ணம் நமக்கு வந்துவிடும். அதற்கு பின் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் எங்கும் தேடி போக தேவையில்லை. கஷ்டத்தை பொறுத்து அல்லாஹ்விடம் மட்டும் கையேந்துங்கள். நீங்கள் நாடிய வாழ்க்கை உங்கள் காலடியில் வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வேதனையின் போது எந்த மரத்தின் கீழ் இருந்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.